ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறதுக்கு நிறைய பேர் மாலை போட்ட ஆள்லாம் நிற்கிறீங்க. அவங்களெல்லாம் பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஒரு 40 நாள் நிம்மதியாக இருக்காங்க. வீட்டில் எம்புட்டு மரியாதைங்கிறீங்க. சாமி உட்காருங்க, சாமி சாமி சாப்பிடுங்க, சாமி சாமி சோறு எடுத்து வைக்கிட்டீங்க, சாமி வேட்டியை துவைச்சி போட்டேன், சாமி துண்டு விரிச்சு கட்டி போட்டுமா, சாமி சாமி காப்பி விடிங்க, சாமி சாமி கோயிலுக்கு எப்போ சாமி போகிறீங்க, சாமி பூஜைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, சாமி பஜனைக்கு போகலாமா, சாமி. யார் மனைவி? அவன் பூரிச்சு போகிறேன். ஐயப்பா இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாலையை நீட்டிக்கப்படாதா? என்ன மரியாதை கேட்டதெல்லாம் உடனே வருது. ஒரே ஒரு பிரச்சனை, நினச்சதை சாப்பிட முடியல, அவ்வளோதான். அதை கூட நான் இப்போ தியாகம் பண்ணுறேன். அதுவும் இந்த 7 மணிக்கு தான் ஐயப்ப பஜனையெல்லாம் போடுவாங்க. ஏன் தெரியுமா 7 மணிக்கு போடுறாங்க? அதுதான் சோதனையான நேரம். அது இந்த மழை நேரத்தில் 7 மணி. அந்த நேரம் பார்த்து தான் ஒருத்தன் நல்லா வந்து நம்மள்கிட்ட ஐயப்பன் கோயில் மாலை போட்டவர்கிட்ட பேசுகிறேன். மாப்பிள்ளை ஒரு கட்டிங் அடிச்சுட்டுறா, மட்டன் சுக்காவை. ஏய் மாலை போட்டிருக்கேன்டா, இருந்தாலும் சொல்கிறேன் மாப்பிள்ளை, கலத்திட்டு நீ சாப்பிடலாம்ல, விட்றா. டே அவனுக்கு வந்து யோசிக்கிறான், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட போட்டிருக்கலாம் போல இருக்குன்னு உடனே போய் பஜனையில் ஓடி வா, ஐயப்பா ஓடி வா, சாமி சாமி என்னைய வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட சாமிகளை திண்டிவனத்தில் ஆரியாஸ் ஹோட்டலில் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஒரு ஐயப்ப சாமி சொல்கிறாரு, ஐயா இந்த கருப்பு வேட்டி கருப்பு சட்டை நாங்கள் ஐயப்பனுக்காக போட்டிருக்கோம். அதை விட நாங்கள் இன்றைக்கி எது ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை போகிறது ஐயப்பனுக்காக நாங்கள் செய்கிற கடமை. ஆனால் ஆரியாஸுங்கிறது ஐயருக நடத்துகிற ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் எல்லா ஜாதிக்காரங்களோடையும் நாங்கள் சமமாக உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்க. இந்த கருப்பு சட்டை போட்ட தந்தை பெரியார் தான் எங்களுக்கு இந்த சமத்துவத்தை உண்டாக்குனாரு. டே ஐயா மனுஷன்டா நீண்டு. மதுரையில் வந்து ஜாதி ரீதியாக சுடுகாடு, செட்டியார்களுக்கு ஒரு சுடுகாடு, நாடார்களுக்கு ஒரு சுடுகாடு, இன்னொரு ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, இந்த பக்கம் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லப்பட்டவர்களுக்கு தனி சுடுகாடு. அதுக்கு கேஸ் வருது. எங்கள் ஜாதியினுடைய சுடுகாட்டை இவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டான்ட்டு. ஏண்டா செத்த பிறகு மாடா ஜாதி? செத்த பிறகு ஒரு மனுஷன்ட்ட என்னடா ஜாதி இருக்கு? ஒருத்தன் மண்டை ஓடு 3 மண்டை ஓட வச்சுட்டு இது என்ன ஜாதின்னு காட்டுறான்னா, மண்டை ஓட்டில் எப்படிங்க ஜாதி தெரியும்? அது மாதிரி தான்டா டே. மண்டை ஓடு எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றும், அதே மாதிரி பிறந்தது எல்லாரும் ஒரு இடத்துல தான்டா, நம்மளா உருவாக்கிட்டே தான்டா ஜாதின்ட்டு. அப்போ நீதிபதி கேட்குறாரு அந்த வழக்கறிஞரை, நம்ம சந்துரு சார். அந்த நீதிபதி பெரிய விபூதி இப்படி போட்டிருக்காரு. அந்த வழக்கறிஞரை பார்த்து நம்ம நீதியரசர் கேட்குறாரு, நீங்கள் நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்க? விபூதி. விபூதிக்கு இன்னொரு பேர் என்ன? சாம்பல். ஏன் சாம்பலை நெத்தியில் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, மனுஷன் செத்த பிறகு எரிஞ்சு சாம்பலாக தான் போகிறான். அந்த சாம்பலை நம்ம நெத்தியில் பூசிட்டோம்னா என்றைக்கு இருந்தாலும் நம்ம சாகத்தான் போகிறோம். அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எங்கள் இந்துக்களில் அந்த விபூதியை பூசுகிறோம்னு சொல்லியிருக்கார் அந்த வக்கீல். அப்போ செத்த பிறகு எல்லாரும் சாம்பலாக தானங்க போகிறீங்க. சாம்பலில் என்னையா செட்டியார் சாம்பல், நாடார் சாம்பல், வன்னியர் சாம்பல், தேவர் சாம்பல், எஸ்சி சாம்பல் இருக்கான்னு கேட்டோன்னே அந்த வக்கீல் இப்படியே பார்த்துட்டு, ஐயா அந்த கேஸில் நான் நாளைக்கு வச்சுக்கலாம் விவாதத்தைன்னு சொல்லி அந்த ஜாதி சுடுகாடு தேவையில்லை என்று தீர்ப்பளித்த நீதியரசர் தான் நம்ம நீதிபதி சந்துரு. அவருடைய தீர்ப்பை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஜெய் பீம். சூர்யா நடித்த அந்த ஜெய் பீம்ங்கிற படம். கல்யாணம் முடிஞ்சு யாராவது ஒரு அம்மா 1 மாதத்தில் புள்ள பெற்ற மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மே மாதம் 19ஆம் தேதி கல்யாணம், ஜூன் மாதம் 20ஆம் தேதி எங்கே புள்ள அப்படின்னு கேட்டால், அது எப்படி 1 மாதத்தில் புள்ள பிறக்கும்? அதெல்லாம் புள்ள பிறந்து 1 மாதம் ஆகி 2 மாதம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 6ஆவது மாதம் 7ஆவது மாதம் வளகாப்பு நடத்தி டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளை என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்து சிசரியனா நார்மல் டெலிவரியா அப்படின்னு 10 மாதம் கழித்து தான் புள்ள பிறணுமே ஒழிய கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்தில் புள்ள பெற்றா அதுக்கு பேர் குறப்பிரசவம். அது வேற.
1ஆம் கிளாஸ் படித்தோன்னா யாராவது டாக்டருக்கு படிக்க முடியுமா? டாக்டர் வேலை பார்க்க முடியுமா? 1ஆம் கிளாஸ் படிக்கணும், 2ஆம் கிளாஸ் படிக்கணும், 3, 4, 5, 12 வரைக்கும் படித்து நீட் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் 5 வருஷம் படித்து அதுக்கப்புறம் டாக்டராக அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் நோயாளியை கையில் கொடுப்பேன். ஒரு பொண்ணை காதல் பண்ணுறது கூட உடனே அந்த பொண்ணு சரின்றுச்சுன்னா நமக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாவது மரியாதை வருமா ஐயா? ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க, சினிமாவில் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நிற்கும், ஒரு பையன் வந்து நிற்பான். அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க கர்ச்சீப்பு கீழே விழுகும். உடனே இவர் எடுத்து கொடுப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கர்ச்சீப். உடனே அந்த பிள்ளை தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்குறப்ப 2 பேர்த்தோட விரலும் டச் ஆகும். அதுக்கு ஒரு மியூசிக் போடுவான் சினிமாவில். அப்படின்னா 2 பேரும் டூயட் பாடுவாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். சினிமாவில் வேணால் 3 மணி நேரத்தில் கல்யாணம் முடியும். இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பாப்பா ஐ லவ் யூ அப்படின்னா செருப்பு பிஞ்சிடும். அப்படிங்க பிஞ்சா தச்சுக்கிறலாம் அப்படின்னா இது மாதிரி சண்டை போட்டு அவங்க அண்ணன்ட்ட சொல்லி அவங்க அண்ணன் தகராறு பண்ணி பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சால் தான் அதுக்கு பேர் சந்தோஷமாக இருக்கான். ஒரு பொண்ணை போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கவா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சாயங்காலமே கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னுச்சுன்னா ஐயோ இது வேறு ஐட்டமாக இருக்கும் போல இருக்கேன்ட்டு. காலையில் லவ் பண்ணி சாயங்காலம் கல்யாணம் வச்சாக்கா அந்த பொண்ணை யாராவது மதிப்போமா? ஒரு விஷயத்தை யார் கஷ்டப்பட்டு அடைகிறானோ அவன்தான் அந்த விஷயத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். இளைஞர்களை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா பேச்செல்லாம் கேட்பேன். ஒரு 5 வயசு 10 வயசு பையல ஒரு அவங்க அப்பா, டேய் இவாடா அப்பா படிக்கணும், படிக்கிறப்பா, ரைட் அப்பா உட்கார்றா உட்கார்றப்பா, பயப்படுவேன். எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 15 16 வயசு. +2 வந்துடுவான், லேசாக மீசை வளரும். அப்போ குரல் மாறும் பார்த்துருக்கீங்களா பயலுக்கு? அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்பா அப்படிமே. அதுதான் அந்த பயலுக்கு அபாய அறிவிப்பு அவங்க அப்பனுக்கு. மகன் ஒரு லெவலுக்கு மாறுறான், இனிமே நீ அடக்கி வாசிக்கணும்டான்னு. இது தெரியாமல் சில அப்பனுங்க டே வாடா அப்படிமா, ஏதோ வர்றோம்ல பெண்ண அப்படிமா. டே நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? எங்கள் அம்மா சொன்னிச்சு நீ தான் அப்பான்னு. டே என்ன இப்படி பேசுகிற? அப்பாட்ட வாயில் தானே பேசுகிறேன் அப்படின்னா. பஸ்ஸில் எல்லாம் சீட்டில் உட்காந்து போவான். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா படியில் தொங்கி ஒரு காலை அப்படியே ரோட்டில் உரசிக்கிட்டு ஏய் அப்படின்னா. உள்ளே இருக்க ஒரு பெரியவர், தம்பி படியில் தொங்காதீங்கப்பா, உள்ளே வந்து உட்காருங்கப்பாம்பார். பெருசு நீயும் தொங்குறியா வா அப்படின்னா. அந்த வயசு அப்படி தான் இருக்கும். காலத்தில் பெண்களை பற்றி சினிமாவிலெல்லாம் பாட்டு எப்படி எழுதுவாங்க? பழைய தியாகராஜ பாகவதர் பாட்டெலாம் பெண்களை பற்றி எழுதுகிற பாட்டு, காதல் பாட்டெலாம் கேட்டால் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் ஒரு காதல் பாட்டு பாடுறேன், ஏதாவது விளங்குதான்னு பாருங்கள். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து லவ் பண்ண பாட்டு அது. அந்த பாட்டை பாடுறேன். பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, பதனமே சந்திர பிம்பமோ. இன்றைக்கி ஒரு கதாநாயகன் இந்த பாட்டை பாடினான்னா அந்த புள்ள ஓடி போயிடும். டேய் என்னை விடுறா, இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் பாடியே என்னை கொண்டு விடுவ போல இருக்குன்னு. ஒரு காலத்தில் வதனமே சந்திர பிம்பமான்னு பாடினான் பெண்ணை பார்த்து. கண்ணதாசன் எழுதுகிற ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடுவார் ஒரு படத்தில். மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படிம்பார். சிவாஜி கணேசன் எப்படி பாடுவார்? அடே அப்பா, அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. இது சிவாஜி கணேசன் பாடுறது. இப்போ எப்படி பாடுறாங்க தெரியுமா பெண்களை பார்த்து? அங்கே வர ஒரு அம்மா சிரிச்சிருச்சு. அதுக்கு என்ன பாட்டை நான் சொல்ல போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரைக்கியே, ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரைக்கியே. அப்படி சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரைக்கியேங்கிறான்.
முன்னால் என் மனசை புழிஞ்சு புட்டிய, பின்னால் என் மனசில் உறைஞ்சி புட்டிய அப்படின்னு புழிஞ்சு புட்டிய உறைஞ்சி புட்டியன்னு. இன்னொரு பாட்டை பார்க்கணும். சிரிக்கி சிரிக்கி ஜீனா ஜிரிக்கி சிரிக்கி நடந்தா தின்னா கிட்டா சிரிக்கிங்கிறான் பெண்ணை. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு சாங்கு, அடாடா சப்புன்னு அந்த பிள்ளை அறையும் அவனை நல்லா அடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவேன். தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி அப்படிங்க. ஒரு பொண்ணோட முகம் வாட்டர் பாக்கெட்டு மாதிரியா இருக்கேன். ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா, சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி. அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படி வர்ணிப்பாங்க. ஆனால் அதே பெண்ணை எப்படி கேவலப்படுத்திலாம் பாடுறான் பாருங்க. இன்றைக்கி ரோட்டில் போகிறப்போ ஒரு அம்மா ஸ்கூட்டரில் போகுது, பின்னாடி வர்றவன் அந்த பொண்ணு ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னு ஏய் ஏய் விட்டாதரா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு முன்னால் ஓவர்டேக் பண்ணி போனதாக இவனால் ஜீரணிக்க முடியல. ரோட்டில் ஒரு 10 அடி தன்னை முன்னால் ஒரு பொண்ணு போனதை கூட இன்னைக்கு வரைக்கும் ஆண்களால் ஜீரணிக்க முடியல. இன்றைக்கும் கல்யாணம் முடித்த பெண்கள்லாம் இருக்கீங்களே, கல்யாணம் முடித்தவங்கிற அடையாளம் பூரா நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. ஆம்பளைய கல்யாணம் முடித்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அவங்க கையில்? ஒன்று ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பேன். அந்த அப்படியே ஐயா கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி கண்டுபிடித்தேன்? முழிக்கிற மொழியிலே தெரியுதில்ல கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுன்னு. அதனால தான் கல்யாணம் ஆன ஆளுகளை பேமொழி மேன் அப்படின்னு ஏன்னு சொல்கிறான்னா, பேமொழி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் எல்லா கலாச்சார அடையாளங்களையும் நீங்கள் தான் தாங்கி வச்சுருக்கிறீங்க. ஒரு ஆணுக்காக இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அதை பத்திரமா பாதுகாக்கிறது. மறந்துட்டு வந்துருச்சு அந்த பொட்டை, திரும்பி உள்ளே ஓடி போய் அப்படின்னு வச்சுட்டு முடியாது. பூ வைக்கிறது என் வீட்டுக்காரருக்காகத்தான் இந்த பூவை வைக்கிறேன். தாலி நீங்கள் தான் பாதுகாத்து வச்சுருக்கீங்க. ஆம்பளை கழுத்தில் மட்டும் தாலின்னு ஒன்றை கட்ட விட்டுருந்தா ஒருத்தன் கழுத்தில் 1 கிராம் இருந்திருக்குமா? இன்றைக்கி 1/2 கிராம் இருந்தால் கூட போய் வச்சு கட்டிங்க போட்டுருவேன். வாங்கிட கயிறு மட்டும் இருந்தால் போதும் அப்படிமா. இருந்தாலும் உறுத்துது, நச நசன் இருக்குன்னு பிச்சிருவேன். ஆனால் என்னுடைய சகோதரிகள் தான் அதை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருந்தாலும் அந்த கைத்தை விட்டு கொடுக்காதியா. கோயிலில் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு அந்த தாலி கொடி எடுத்து அதில் ஒரு அமுக்கு அமுக்கி. நான் ஒரு அம்மாவை கேட்டேன், எதுக்குமா அதில் குங்குமம் வைக்கிற? அதில் அவர் இருக்கார், அதனால தான். அதில் அவர் இருக்கார் அந்த மஞ்சள் கயிற்றுல. அவன் தண்டி இருப்பான், கொட்டா புளி சேரான், புளி கூட்டான் ராமசாமி மாதிரி. அவன் இந்த மஞ்சள் கயிற்றுல இருக்கான்னு நம்பிக்கிட்டு பாதுகாத்து இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.